அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடே பரபரப்பாக பேசப்படுற பீகார் நீட் 2024 யூஜி பேப்பர் லீக்கேஜ் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் அண்டு நியூஸ் சேனல்ஸில் காட்டுற மாதிரி அந்த பீகார் பேப்பர் லீக் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே அந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை நடுநிலைத்தன்மையோடு அவங்கெல்லாம் பேசலையா அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாம் நினைக்கிற மாதிரி வந்து நீட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் இல்லை, நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கறதில்ல. அதாவது ஒரு கொஸ்டினை வந்து நம்ம வந்து மக்கப் பண்ணிட்டு போயிட்டு இந்த நாடு எப்படி உள்ளது, இந்த நாடு வந்து இந்த வளங்களை உள்ளது அப்படிங்கிற மாதிரி மக்கப் பண்ணிட்டு போய் எழுதுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படின்னாலுமே கொடுத்துருக்க 4 ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்கும், மோரல்லஸ் கரெக்டாக இருக்கும். நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக படித்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது இல்லை எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி போட முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்து மக் அடித்து வந்து எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா 720 வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்காத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏன் மீடியாஸ் வந்து இப்படி பெருசாக பண்ணி அவங்களோட டிஆர்பி ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அனுராக், இவர் தான் வந்து மெயின். அவரோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜினியர் வந்து ஏதோ வந்து பேப்பர் லீக் பண்ணார். 30 lakhs 40 lakhs கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி நைட் ஃபுல்லாக படித்தாங்க அப்படிங்கிறது. அவரோட ஆக்சுவல் நீட் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 185. இஸ் ஜஸ்ட் குவாலிஃபைடு. எங்க 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வாங்கி எழுதி 185 மார்க் எடுத்திருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லோ இல்லை எய்ம்ஸ்ல கிடைக்குமா? 700க்கு 700 எடுத்தவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ்ல கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கான். 185 எடுத்தவனை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற இந்த மீடியாஸ் பண்ணுற அலும்பு இருக்கு. நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்த்தே இல்லைங்க. அந்த 4 பேர் எடுத்திருக்க மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் ராஜ் அவன் 300 மார்க் எடுத்திருக்கான். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக், அவன் வந்து பார்த்தீங்கன்னா 581. இன்னொருத்தர் சிவானந்தன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 483 மார்க் எடுத்திருக்கான். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இன்னொரு டவுட் எனக்கு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 லட்சம் ரூபாய் ஈஸியாக ஒருத்தர் வந்து டேர்ன் ஓவர் செஞ்சு கொடுத்து அந்த பேப்பர் லீக்கேஜ் பேப்பரை வாங்க முடியுன்றதுக்கு உண்டான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண வலிமை இருக்குது அப்படிங்கிறவங்க ஏங்க இந்த நீட் பேப்பரை வாங்கி எழுதணும்? அவங்க ஈஸியாக போய் டீம்டு காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆனாலே போதுமே, ஜஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்கலாமே. அவங்க ஏன் இதை வாங்கி எழுதணும்? இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ரியலாகவே கஷ்டப்பட்டு எழுதுகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சலில் இருக்காங்க. நம்ம வந்து குவாலிஃபை ஆகாத மார்க் கம்மியாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் படிப்போம் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியலை. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக சிபிஐக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாறி இருக்கு. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆங்கிளில் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்து யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த கேஸ் முடிஞ்சு நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீநீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லைங்க. யாரும் நல்ல மார்க் எடுத்தவங்க யாரும் இதுக்காக கவலைப்பட்டுக்க வேண்டாம். இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சிஎஸ்கே கெரியர் கைடன்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.